டிசம்பர் 6. புனித நிக்கோலாஸ். துருக்கியில் பத்தாரா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 270ஆம் ஆண்டு பிறந்தார் நிக்கோலாஸ். சிறுவயது முதல் அதிக நேரம் ஆலயத்தில் ஜெபித்த நிக்கோலாஸ் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து இரக்க குணத்தோடு வாழ்ந்தார். தன் 15வது வயதில் தன் பெற்றோரை இழந்த நிக்கோலாஸ் குருத்துவ பயிற்சி பெற்று மிரா மறைமாவட்ட பேராயரின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். துன்புறுவோர் அனைவருக்கும் மறைமுகமாக உதவிகள் செய்து அவர்கள் அடையும் இன்பத்தில் மகிழ்ந்த நிக்கோலாஸ் கிறிஸ்து பிறப்பின் போது குழந்தைகளுக்கு பரிசளித்து மகிழ்வித்தார். கிபி 325ஆம் ஆண்டு புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட அருட்தந்தை நிக்கோலாஸ் புயல் காரணமாக மிரா பகுதிக்கு வருகை தர இறைவனின் அருட்செயலால் மிரா மறைமாவட்ட ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். பேரரசன் டயோக்ளியஸின் கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்த ஆயர் நிக்கோலாசும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மிரா பகுதி முழுவதும் கடுமையான பஞ்சம் ஏற்பட மக்கள் அனைவருக்கும் உணவளித்து பாதுகாத்த ஆயர் நிக்கோலாஸ் கிபி 342ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து ஏழைகளின் சிரிப்பில் இயேசுவைக் கண்ட ஆயர் நிக்கோலாசினை திரு அவை புனிதராக உயர்த்தி குழந்தைகள் மற்றும் மாலுமிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஆயர் புனித நிக்கோலாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடல் பயணம் செய்வோருக்காகவும் மாலுமிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பொறுமை நமக்கு கற்றுக் கொடுக்க பாடம். அடுத்தது என்ன? அடுத்தது அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நிறைய நேரங்கள் நினைச்சுக்கிறோம் பொறுமை அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ், வலிமை இன்மை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா சொன்னாலும் அமைதியா இருக்காம்பா மரமண்ட மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லியே அது ஒரு வீக்னஸா நினைச்சுக்கிறோம். ஆனா அது வீக்னஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராங். யாரெல்லாம் வலிமையான மனிதர்களோ அவர்களால தான் எப்படி இருக்க முடியும்னா அமைதியாக இருக்க முடியும். ஸோ அப்போ நிறைய நேரங்கள் நம்ம அந்த அமைதி எப்படி பயன்படுத்திக்கிறோம்னா, சில நேரங்களில் வீட்டில் உட்காந்து ஏதாவது கத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பதிலே சொல்லாமல் என்ன பண்ணுவோம், அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட அமைதி கிடையாதுங்க. சில சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் இந்த இடத்துல நான் பதிலுக்கு பேசினா இது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய வாயை கட்டி கொண்டு என்னுடைய உணர்வுகளை அடக்கி வைத்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியுது இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட அமைதி ஒரு வலிமையானது. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அமைதியான அரசு நூலகம் அது. அதில் அமர்ந்து ஆர்வமாய் படித்துக் கொண்டிருந்தாள் அழகான யுவதி ஒருத்தி. தனியாக அமர்ந்தபடி அவள் அருகே இருக்கையொன்று காலியாக இருக்கவே மெல்ல புன்னகைத்தபடி அருகே போனான் அழகான யுவன் ஒருவன். நூலக அமைதி கலைத்து சன்னமாக முணுமுணுத்தான். அருகிலே நான் அமரலாமா? அவ்வளவுதான். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். காட்டுத்தனமாக கத்திவிட்டாள். என்ன, இன்றிரவு உன்னோடு தங்குவதா? என்ன நினைத்தாய் என்னை? நான் யார் தெரியுமா? சத்தம் கேட்டு சத்தத்தின் உள்ளடக்கத்தை உணர்ந்து நூலகத்தில் படித்து கொண்டிருந்த எல்லோருமே அவனை திரும்பி பார்க்க அவமானத்திலே ஆடிப்போனான், கூனி குறுகி போனான். அங்கிருந்து அகன்று போய் தூரத்தில் இருந்த காலி இருக்கையில் அமைதியாய் அமர்ந்து வாசிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் போனது. அவமானப்படுத்திய அந்த அழகான யுவதி மெல்ல எழுந்து அவன் அருகில் போய் அமர்ந்து நூலக அமைதியை சன்னமாக கலைத்து முணுமுணுத்தாள். மன்னிக்கவும், நான் மனோதத்துவம் பயிலும் மாணவி. போலி குற்றச் சூழலிலே உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று ஆய்வு பார்க்கவே இப்படி செய்தேன்.
அவ்வளவுதான். அவன் நிமிர்ந்து பார்த்து விட்டு கத்திவிட்டான். என்ன, ஒரு இரவுக்கு 1000 ரூபாயா? அதெல்லாம் முடியாது. என்ன நினைத்தாய் என்னை? நானெல்லாம் வர முடியாது. நான் யார் தெரியுமா? இரண்டாம் சத்தத்தை கேட்டு சத்தத்தின் உள்ளடக்கத்தை உணர்ந்து அங்கே படித்து கொண்டிருந்த எல்லோருமே அவளை திரும்பி பார்க்க அவமானத்தில் ஆடிப்போய் விட்டாள் அவள். அவர்கள் ஆடி அடங்க, இப்போது இவன் முணுமுணுத்தானா, மன்னிக்கவும், நான் சட்டக்கல்லூரி மாணவன், நிரபராதி ஒருவரை குற்றவாளியாக்குவது எப்படி என்று ஆய்வு பார்க்கவே நான் அப்படி செய்தேன். இதுதான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பதோ? உன் பக்கத்து நியாயமும் விளைவும் அடுத்த பக்கத்துக்கும் பொருந்தும் தானே. பதிலுக்கு பதில் வாதாட பலருக்கு தெரியும், ஆனால் மனதோடு மனதாய் உறவாட சிலருக்கு மட்டும்தான் தெரியும். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அவமானம் அல்ல, தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே அவமானம். அதிர்ச்சி தரும் எவரும் அதை பெறவும் தயாராக இருக்க வேண்டும். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் பாடமாகவே வந்தவர்கள். கண்டுபிடியுங்கள். எவ்வளவுதான் திட்டு வாங்கினாலும் எதுவுமே நடக்காதது மாதிரி பேச நண்பனால் மட்டுமே முடியும். உன்னை யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரே ஆயுதம்தான் அவமானம். இது சாக்ரட்டிஸ். நீங்கள் அவமானம் அடையாதிருக்க ஒரே வழி, நீண்ட நேரம் சிந்தித்த பின் உங்கள் நாவை அசைப்பதுதான். எதிர்பாராத சோதனை வேளையில் பொறுமையாயிரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பொறுமை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, சிலர்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இந்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. இன்னொன்று சொல்ல போனால் ரொம்பவே ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க கிட்ட கற்றுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல்லாம் கிடையாது, ஆனால் அவங்க கிட்ட பொறுமையாக அதை மெதுவாக கற்றுக்கணும்னு ஒரு வேகம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்க டைம் எடுக்கும். ஸோ அதனால பொறுமையாக தான் இருக்கும்போது நமக்கு தெரிய வரும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்ற ஆற்றல் நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா. நம்ம ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணும்போது தான் ஓகே, இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. இல்ல இவங்க கிட்ட டீட்டெயிலா சொன்னா தான் இவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு பொறுமையோடு செயல்படுகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு மனிதருடைய வேகம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம், இதை செய்யறதே கிடையாது. ஒருத்தர் வேலையை சொல்லி செய்யலைன்னா உடனே சிடு நமக்கு என்ன ஆயிரும், டென்ஷன் ஆயிரும், திட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதனால இங்கே பொறுமை இழந்து தவிப்பது யாருன்னா நாம தான். ஸோ அப்போ நாம் அத்தகைய சூழலில் பொறுமையோடு கையாளுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வேகம் என்ன என்பதை நம்மால் கற்றுணர்ந்து கொள்ள முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் என்னும் தலைப்பின் கீழ் இன்று இயேசுவிடமிருந்து இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு மிகச்சிறந்த இயற்கை விரும்பியாக இருந்தார். இயற்கையை அவர் பார்த்து ரசித்தார், இயற்கையை பார்த்து வியந்தார், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவர் வானத்து பறவைகளை பார்த்தார், வயல்வெளி மலர்களையெல்லாம் பார்த்தார். பார்த்துவிட்டு இவையெல்லாம் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என்று இயற்கையிடமிருந்து இறைவனுடைய பராமரிப்பை, இறைவனுடைய மாட்சியை, இறைவனுடைய செயலாற்றலை எல்லாம் கற்றுக்கொண்டார். இயேசுவின் ஆளுமையிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையை உற்று நோக்க வேண்டும், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே கூறினார். மத்தேயு 24:32 மத்தேயு 24:32 இயேசு சொல்கிறார், அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மரத்திடமிருந்தும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பறவையிடமிருந்தும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு விலங்கிடமிருந்தும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆறுகள், மலைகள், மலர்கள், இயற்கை நமக்கு எண்ணற்ற பாடங்களை கற்றுத்தருகிறது. இயற்கை இறைவனின் இறைமொழியாக இருக்கிறது. எனவே தான் திருப்பாடல் 8 திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, வானத்து நிலவை விண்மீன்களை நான் காணும்போது மனிதரை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவன் யார் என்று கேட்டு பிரமித்து நிற்கிறார். எனவே இந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சியை அவை வெளிப்படுத்துகின்றன.
கடவுளின் முன்பாக, இயற்கையின் முன்பாக நாம் மிகவும் சிறியவர்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியமும் அதில் உள்ள சொல்லாடலும் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. லார்ட், யுவர் ஓஷன் இஸ் ஸோ கிரேட், மை போட் இஸ் ஸோ ஸ்மால். ஆண்டவரே, உம்முடைய பெருங்கடல் எவ்வளவோ பெரியது, என்னுடைய படகு மிகவும் சிறியது. ஆம் அன்பர்களே, அதுதான் உண்மை. இயற்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிறிய தன்மையும் இறைவனுடைய பெரிய பேராற்றலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அதுவே இயேசுவின் பேராளுமை, அதுவே இயேசுவின் பேராண்மை. எல்லா ஆளுமைகளும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பொறுமை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்தது என்ன? ஸோ அடுத்ததான் என்ன வாழ்க்கை பாடத்தை இந்த பொறுமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த தோல்வி அடைந்த பிறகு பல நேரங்கள் நம்ம என்னன்னா விரக்தி நிலைக்கு ஆளாயிடுறோம். ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே போகுதுன்னா உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிருது, போயிடும். அப்போ ஒரு தேர்வில் தோல்வியாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதோ எடுத்த முயற்சியில் என்ன பண்ணலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த விரக்தி மனநிலை எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறப்போ உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போகிறது. ஆனால் அந்த இடத்துல அதை பற்றி கவலை இல்லாமல் பொறுமையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏன் தோல்வி அடைஞ்சோங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அந்த கேள்விக்கு பொறுமையாக உட்காந்து யோசித்தா அதுக்கான காரணம் நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அந்த காரணத்தை கண்டறிந்து விட்டால் பொறுமையாக அதை எப்படி நம்ம மாற்றுவது அப்படிங்கிறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல பொறுமையா இருக்கின்ற பொழுது அந்த தோல்வியை என்னால் மீண்டும் என்னவா மாற்றிக்கொள்ள முடியும், வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அப்போ தோல்வி அடைகின்ற பொழுது அந்த தோல்வி ஒரு முடிவல்ல என்பதை எது கற்றுக் கொடுக்கும்னா பொறுமை தான் கற்றுக் கொடுக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம்.